80 to 90 crores இருக்கும். சொல்கிற டேட்டாவோட சொல்கிறேன், வருஷத்துக்கு 8000 கோடி தான் கடன் கொடுத்தாங்க. இறந்த பிறகு அவங்களுடைய உடலை வந்து தகனம் செய்யறதுக்கு எரிக்கிறதுக்கு பாலாத்திகள் தான் எரிச்சிருந்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சியை விட டிஎம்கேல தான் அதிகமான மணல் அள்ளனாங்கன்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம ரூட் ஆஃப் கருப்பு கலர் சேனல் வரோம் சார். இப்போ நம்ம ஆற்காடு தொகுதியை கம்ப்ளீட்டாக வந்து சர்வே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இப்போ வர எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் யார் வந்து இங்கே வின் பண்ணுவாங்கன்ற ஒரு சர்வே எடுத்திருக்கோம். ஆக்சுவலி என்ன மாதிரியான ஒரு உத்தியாச ஒரு சர்வே தான் சொல்லுவோம், அதுமாதிரி எடுத்திருக்கோம். இப்போது கடந்த 10 வருஷமாக நீங்கள் ஆற்காடு தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்துருக்கீங்க. அந்த ஆற்காடு தொகுதி எம்எல்ஏ இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆற்காடு தொகுதியுடைய எம்எல்ஏவுடைய அந்த வேலைப்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? 10 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் சேர்மன் இருந்திருக்கேன். 2006, 2011, 2016, 2021 சட்டமன்ற உறுப்பினர். பட் ஆனால் ரூலிங் பார்ட்டி நாங்கள் இல்லை, எதிர்கட்சியாக இப்போ பயணித்தோம். 2021 இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறாரு. முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் 10 கோரிக்கை வைக்க சொன்னார். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க கட்சி பாகுபாடு இல்லாமல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்ன்ற ஒரு திட்டத்தின் மூலமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எதுவும் உங்கள் தொகுதிக்கு முக்கியமான தேவைகள் 10 கோரிக்கை கொடுங்கனர். 10 கோரிக்கையில் முதல் கோரிக்கை எழுதி கொடுத்தது புறவழிச்சாலை. இன்றைக்கி புறவழிச்சாலை ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த இடத்த வந்து ரோடு ஃபார்மேஷனுக்கு இடத்த அவங்ககிட்ட வாங்கிறதுக்கு அவங்க கொடுத்த ரூபா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 crores இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு 35 கோடி ரூபாய் இன்றைக்கி பணிகள் துவங்கப்பட்டு இன்னும் 2 மாதத்தில் அந்த புறவழிச்சாலை திறக்க போகிறோம். அந்த புறவழிச்சாலை அமலுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற்காடு நகரத்தில் டிராஃபிக்ன்றது 50% குறைஞ்சிரும். மக்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக இதை நான் முதல்ல ஒன்று கருதுகிறேன். முதல் விஷயம், சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அவருடைய நேரடி பார்வைக்கு அதை கொண்டு போனதுனால முதல் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆற்காடு தொகுதி பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயம் சார்ந்த பூமி. நகராட்சியில் பார்த்திங்கன்னா 2,65,000 மக்கள் தொகை ஓட்டர்ஸில் உங்களுக்கு இங்கே 40,000 பேர் தான் நகராட்சி சேர்ந்த மக்கள். மீதி 2,15,000 கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் தான். கிட்டத்தட்ட 99 ஊராட்சி இருக்குது. 99 ஊராட்சிலையும் ஒரு வில்லேஜ்லேயும் 2 ஆம்லேட் 3 ஆம்லேஜ் 10 ஆம்லேட் வில்லேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 குக்கிராமங்கள் இருக்கும் ஆற்காடு தொகுதியில். முழுக்க விவசாயங்கள் சார்ந்த பூமி. விவசாயம் சார்ந்த பூமினா மழை காலத்தில் ஒரு சில இடர்பாடுகள் விவசாயிகள் சந்திக்கிறாங்க. வெயில் காலத்தில் வறட்சியான சமயத்தில் தண்ணி இல்லாதனால ஒரு சில பயிர்கள் வைக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கு வந்து முதல்ல 2வது கோரிக்கையாக தடுப்பணை கேட்டேன். வாழைப்பந்தலில் கமண்டல் நாங்கநதியில் தடுப்பணை 2வது கோரிக்கையை வச்சேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சிறப்பு செயலக திட்டத்துறை அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை நமக்கு 15 கோடி ரூபாயில் வாழைப்பந்தலில் ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு ஆணையிட்டு இன்றைக்கி அந்த பணி வந்து இன்னும் 2 மாதத்தில் முடிய போகுது. 3வது கோரிக்கை பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெண்ணகர் மடுலையும் ஒரு தடுப்பணை கட்டிருந்தோம். அதையும் அலர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது டெண்டருக்கு முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்கு அந்த பணிகள் துவங்க போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்குளு பக்கத்தில் தேவநாசி மலை அங்கே ஒரு தடுப்பணை கேட்டிருந்தோம். அந்த தடுப்பணையும் முதலமைச்சர் அவர்கள் அலர்ட் பண்ணி இன்றைக்கி அந்த பணி வந்து 2 மாதத்தில் முடிய போகிற தருவாயில் இருக்குது. 3 செக் டேம் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இது 4 கோரிக்கை மொத்தம். 5வது கோரிக்கை பார்த்திங்கன்னா ஆற்காடில் வந்து முக்கியமாக ஒரு சேனல் ஒன்று போகுது. 38 கால்வாய், கல்லம்பஜார் கால்வாய், புதுப்படையன் கால்வாய், 3 கால்வாய் போகுது. அந்த 3 கால்வாய் வந்து ஒரு காலத்தில் நீர் வரத்து கால்வாயாக இருந்துச்சு, ஆற்று நீர் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மக்கள் தொகை பெருக்கத்தில் அந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்து கழிவுநீர் கால்வாயாக மாறிடுச்சு. அது வந்து 40 ஆண்டு காலமாக யாரோ முயற்சி பண்ணி செய்ய முடியாத விஷயத்தை எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் பார்வையை கொண்டு போனாங்க. அதையும் நான் எழுதி கொடுத்துருந்தேன். நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய பரிந்துரை பேர்லேயும் நீர்வளத்துறை அமைச்சருடைய பரிந்துரை பேர்லேயும் முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கும் வந்து டெண்டரை விட்டுட்டாங்க. இன்னும் 10 நாளில் அந்த பணிகளோட பூஜைகள் நடைபெறுது. 5 கோரிக்கைகள் 10 கோரிக்கைகள் 5 முக்கியமான கோரிக்கைகள் வந்து 40 ஆண்டு காலமாக ஆற்காடு தொகுதியில் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இன்றைக்கா நடந்திருக்கு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பறைகள், பள்ளி வகுப்பறைகள் ஐயா பேராசிரியர் பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து துவக்கப்பள்ளிகள் ஆற்காடு தொகுதி வந்து சொன்னால உங்களுக்கு 99 ஊராட்சிகள் இருக்குது. 99 ஊராட்சியிலும் ஒரு துவக்கப்பள்ளியை வச்சுக்கோங்க. சின்ன கிராமத்திலலாம் எல்லா துவக்கப்பள்ளி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சப்போ கட்டின பில்டிங் 2021 வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. முதலமைச்சர் பொறுப்பேற்று பேராசிரியர் பேரில் ஐயா பேராசிரியர் பேரில் ஒரு திட்டத்தை அறிவித்து வருஷத்துக்கு 1000 கோடி கொடுத்தார். எங்கள் தொகுதியில் வரைக்கும் பார்த்திங்கன்னா 170 கிளாஸ் ரூம் மேலே வகுப்பறைகள் கட்டியிருக்கோம் ஆற்காடு தொகுதியில் மட்டும். இதே கம்பேரிட்டிவாக நீங்கள் ஏடிஎம்கே பேர் எடுத்திங்கன்னா அந்த துவக்கப்பள்ளிகளில் 10 வகுப்பறைகள் கூட அவங்க கட்டலை. நிதர்சனமான உண்மை, ரெக்கார்டுகளாக அவங்க செக் பண்ணிக்கிட்டேன். 10லேருந்து 20க்கு மேலே அவங்க
கட்டல. 170 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? அந்த 20 சொல்லுது நான் அவங்க 10 வருஷம் ரூலிங் பார்ட்டி இருந்ததை சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து துவக்க பள்ளிகள், அதுக்கப்புறம் மேல்நிலைப் பள்ளிகள். ஆற்காடு கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட தகைச்சால் பள்ளி திட்டத்தில், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாயில் ஸ்கூல் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 21 புதிய கிளாஸ் ரூம், கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு ஆற்காடு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று நம் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த திட்டங்கள் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே விலாப்பாக்கம் ஹைஸ்கூல் எடுத்துக்கணும். விலாப்பாக்கம் ஹைஸ்கூலில் சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து ஒரே ஒரு வகுப்பறை கூட அரசாங்க நிதியில் யாரும் கட்டல. அங்கே இருக்க ஸ்பான்சர்ஸ் தான் அதை கட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே 12 வகுப்பறைகள் புதிய வகுப்பறைகள் விலாப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் கட்டியிருக்கோம். அதே மாதிரி மாங்காடு ஸ்கூலில் கிட்டத்தட்ட 450 பிள்ளைங்க தரையில் உட்காந்து படித்தாங்க. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், 2021 முன்னாடி இருந்த நிலைமை சொல்கிறேன். நான் 450 தரையில் உட்காந்து படித்தாங்க. நீங்கள் போய் அந்த ஹெட்மாஸ்டரோட போய் கேளுங்க. இன்றைக்கி அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 புதிய வகுப்பறைகள் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் வந்து நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கக்கூடிய சொல்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் அங்கே ஒரு 13 வகுப்பறைகள் புதுசாக கட்டியிருக்கோம். அதே மாதிரி திமிரி பாய்ஸ் ஸ்கூல், அதே மாதிரி கலவை கேர்ள்ஸ் ஸ்கூல், கிட்டத்தட்ட அந்த கிளாஸ் ரூம்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 75 கிளாஸ் ரூம்ஸு வரும் இந்த ஏரியா வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து பள்ளிக்கல்வி துறையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதி நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் குடிசை வீட்டில் ரொம்ப ரொம்ப மோசமான சூழலில் இருந்த ஒரு காலம் 2021க்கு முன்னாடி வரைக்கும். போன பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அரசாங்கத்தால் வந்து கொடுத்த வீடுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வீடுக்கு மேலே இல்லை. ஐஏஒய் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஒன்றிய அரசாங்கத்துடைய ஸ்கீமையும் சேர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஸ்கீமும் சேர்த்து 200 வீடுக்கு மேலே கட்டல. ஆனால் இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆற்காடு தொகுதியில் மட்டும் கலைஞர் கனவு இல்லம் தமிழ்நாடு அரசாங்கத்து திட்டத்தின் மூலம் மட்டும் 3000 வீடுகள் கட்டியிருக்கோம். 3000 வீடுகள் ஆர்டர் கொடுத்துருக்கு. இதில் 2000 வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு போனால் நீங்கள் அகரம் வில்லேஜ் போனீங்கன்னா அகரம் வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரே கிராமத்தில் 70 வீடு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியோர்கள், ரொம்பவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அவங்களால வீடுன்றது அவங்களுக்கு கனவாக இருக்கும். அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்க ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அதை இங்கே வந்து எங்களுடைய அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில மாவட்டங்களில் இவ்வளோ வீடு தான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா வீடெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய தொகுதியில் எங்களுடைய மாவட்டத்தில் எங்கள் அமைச்சர் மூலமாக எங்களுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 3000 வீடுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கோம் கலைஞர் கனவிலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன எதிர்க்கட்சி சமயத்தில் 5 வருஷத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வச்சு தான் செலவு பண்ண முடியும். வேறு எதுவும் எங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து நேரடியாக சப்போர்ட்டில் எதுவும் கிடைக்காது. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஆற்காடு நகரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இறந்த பிறகு அவங்களுடைய உடலை வந்து தகனம் செய்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு பாலாத்திகள் தான் எரிச்சிருந்தாங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கிட்டத்தட்ட 1,48,00,000 ரூபா கொடுத்து அது ஒரு வருஷமாக முதல் ஒரே வருஷம் செய்ய முடியல. அவ்வளோ ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியல. ஒரு வருஷம் ஒரு ஃபண்டு, ஒரு வருஷம் பில்டிங் கட்டுறதுக்கு, ஒரு வருஷம் மிஷினரிக்கு, ஒரு வருஷம் காம்பவுண்டுக்கு, எக்ஸ்ட்ரா அதுக்கு ரோடுக்கு போட்டு 1,48,00,000 ரூபாயில் எங்களுடைய ஆற்காடு நகரத்தினுடைய ஓரமாக வந்து ஒரு எரிமேடை வந்து கட்டி முடித்து இன்றைக்கி வந்து அது எப்படி செயல்படுறது நீங்கள் நேரடியாக போய் பார்த்தாலே தெரியும். ஆற்காடு நகர மக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும். அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரண்ட்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் பார்த்திங்கன்னா என்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 உடற்பயிற்சி கூடங்கள் தொகுதி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். தொகுதி ஃபுல்லாக 52 உடற்பயிற்சி குழு கொடுத்துருக்கேன். 52 உடற்பயிற்சி கூடத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30% உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னா கூட 50 உடற்பயிற்சி கூடத்தில் 1500 பிள்ளைங்க ஒரு தொகுதியில் ஒரு நாளைக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். 1500 பிள்ளைங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க. அந்த உடற்பயிற்சி கூட இல்லைன்னா அந்த பசங்களுடைய எங்கே அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் வாங்குறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. இது உள்ளே போகிறதுனால அவங்களுக்கு மைண்டும் கிளியராகவும் உடம்பும் ஆரோக்கியமாகவும் அவங்க செயலில் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் கிளியராகி அவங்க படிப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு இடத்த வந்து ஸ்பேஸை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய தொகுதியில் கனெக்டிங் ரோட்ஸ், கிராமத்துலேருந்து கனெக்ட் ஆகிற எல்லா ரோட்ஸுமே இன்றைக்கி எல்லா ரோடுமே போட்டாச்சு.
கனெக்டிங் ரோடு எந்த இடத்துலையுமே வந்து ரோடுன்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. அதை வந்து டிஆர்டிஏ மூலமாக போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் உள்ளாட்சி தேர்தல் வைக்கல, எந்த கிராமத்துலையும் எந்த வேலையும் நடக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மூலமாக ஒரு கிராமத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் எல்லா கிராமத்துலேயும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மூலமாகவே வேலை நடந்திருக்கு. அதுக்கு ரிஃபைன் ஃபைனான்ஸில் கிட்டத்தட்ட அதில் ஒரு 30 லட்சம் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துலேயும் நீ குறைஞ்சபட்சம் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஊராட்சிகளில் 2 கோடி ரூபா வேலை கூட வந்திருக்கு, 3 கோடி ரூபா வரைக்கும் கூட வேலை வந்திருக்கு. இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி அப்படி கணக்கு போட்டிங்கன்னா தொகுதி ஃபுல்லாக எவ்வளோ வரும்னு நீங்களே கணக்கு போடுங்க. ஆனால் இந்த வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் போன 5 ஆண்டுகளில் நடக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய நேரடி திட்டங்கள் இருக்குது. மகளிர் உரிமை தொகை திட்டம், தென் காலை உணவு திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகானிக் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நேரடியாக அரசாங்கத்தின் மூலம் மக்களுக்கு போய் சென்ற விஷயம் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கலை. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு கடன் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபா மகளிர் சுய உதவி குழு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக பீரியடில் நான் சொல்கிறேன், டேட்டாவோடு சொல்கிறேன், வருஷத்துக்கு 8,000 கோடி தான் கடன் கொடுத்தாங்க. 10 வருஷத்தில் அவங்க கொடுத்த கடன்கள் மொத்த கடன்கள் பார்த்திங்கன்னா 80,000 கோடி ரூபா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,60,000 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கும். இப்போ இந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரில, எவ்வளோ அது வந்து கிட்டத்தட்ட 1,60,000 கோடிக்கு மேலே வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த காலம் நீக்கிறதுக்கான வசதி வாய்ப்பை மகளிருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்கீம்னு எடுத்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் கிளினிக்காக நான் முதல்வன் ஸ்கீம்ஸ், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பள்ளி மாணவர்கள் நான் +2 முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே தெரியாது, எங்கே என்ன யூனிவர்சிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி பசங்க அரசாங்க பள்ளியில் படித்த பிள்ளைங்க ஐஐடியில் போய் படிக்கிறாங்க, ஐஏஎம்மில் போய் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அன்றைக்கி டிவியில் எல்லோரும் பார்த்துருப்போம், கல்வி திருவிழா முதலமைச்சர் தலைமையில் நடந்துச்சு, டெப்டி சிஎம் முன்னெடுத்து செஞ்சார் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றதை நாங்கள் சொல்லலை, மாணவர்களில் சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் மக்களிடையே, மாணவர்களிடையே. ஏன்னா ஐஐடின்றது நான் +2 படித்தப்போ அது ஏதோ ஒரு கனவுன்ற மாதிரி நினச்சிருந்த சூழ்நிலையை இன்றைக்கி வந்து கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் வந்து ஐஐடியில் போய் சேர முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்க ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம். அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா +1 +2 வந்து நல்லா அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அந்த திறனறிவு இருக்கிற பசங்களை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் தயார் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கான விதையை போட்டு பாதையை அமைச்சு கொடுத்துருக்கோர் எங்களுடைய முதலமைச்சர். இந்த மாதிரி திட்டங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது சார், ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த கோரிக்கை முதலமைச்சர் கொடுத்த 10 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை சொன்னேன். 30 அடியான் கால்வாய், புதுப்படையான் கால்வாய், கலம்பச்சார் கால்வாய், 3 கால்வாய் ஆற்காடு டவுன் உள்ளே போகுது. அதான் சொன்னால் அது வந்து நீர்வரத்து கால்வாயாக இருந்துச்சு, கழிவுநீர் கால்வாயாக மாறிச்சு. 17 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வைக்கப்பட்டு பணிகள் இன்னும் ஒரு வாரத்தில் இல்லை அதிகபட்சம் 10 நாட்களில் துவங்க போடுது. இந்த ஸ்கீம் வந்து 40 வருஷமாக யாராலும் செய்ய முடியல. இன்றைக்கி செஞ்சுருக்க அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், செஞ்சவர் எங்களுடைய முதலமைச்சர், அதை பெற்று தந்தவர் எங்களுடைய இங்கே இருக்கிற அமைச்சரும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சரும், அதை வந்து எங்களுக்கு முதலமைச்சர் பார்வையை கொண்டு போனவர் எங்களுடைய துணை முதலமைச்சர். இந்த கோரிக்கையை வச்சவன் ஆற்காடு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் நான். அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து மக்களால் மட்டும் எதிர்க்கட்சி முன்னாள் எம்எல்ஏ கூட இந்த விஷயம் சொன்னார். ஆற்காடு சுற்றிய பகுதிகளில் கேன்சர் மற்றும் திருநங்கைகள் வந்து அதிகமாக வந்து அந்த தோல் கழிவில் வருதில்ல, அந்த கழிவினால் வர அந்த தண்ணியை குடிச்சதுனால தான் வந்து அந்த குரோமியம் என்ற ஒரு கெமிக்கல் மூலிமா தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்க, அதை விட இன்னொரு என்னன்னா எக்ஸ் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா 500 கோடி ரூபாய்க்கு வந்து எங்கள்
முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் 500 கோடி ரூபாய் சுத்திகரிப்பு நிலையம் வச்சாங்க. இது அப்போ இந்த ஆட்சியில் வந்து சரியாக செயல்படல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து எஃப்ளூயன்ட் பிளான்ட் அவங்க எதை வச்சு ஆற்காடு பாலாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆற்காடு, அந்த பக்கம் இருக்கிறது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ஆற்காடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. எல்லா தொழிற்சாலைகளுமே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா 1989 டேல்கோன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிக்கிறேன்னு அப்போ கலைஞர் முதலமைச்சராக டேல்கோவை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 அதை வந்து உங்களுக்கு சிஇடிபி காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1996 to 2001 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா 160 கோடி ரூபாய்க்கு டிபிஆர் போட்டு அப்போது ஐயா மன்மோகன் சிங் வந்து பாரத பிரதமராக இருக்கிறார். அவரோட முதலமைச்சராக கலைஞர் வந்து நேரடியாக முதலமைச்சரே போகிறார். நேரடியாக பிரதமரை சந்தித்து அப்போ இருக்கிற பாரத பிரதமரை சந்தித்து அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானியமாக வாங்கி தராங்க இவங்களுக்கு. யாருக்கு? இந்த எஃப்ளூயன்ட் பிளான்ட் நடத்துகிறவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபண்டு அலாட்மெண்ட். 70% வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி, 15% மாநில அரசாங்கத்தினுடைய, 15% அந்த மெம்பர்ஸினுடைய நிதி. இதுதான் அந்த சிஸ்டம். முதல்ல அந்த 160 கோடி கலைஞரை வாங்கி கொடுத்தனால தான் அது ரொட்டீன் ப்ராசஸ். வருஷம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ அந்தந்த கவர்மெண்ட் அந்த நிதியை அவங்க வழங்கிட்டே இருந்ததால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் கொடுத்தாங்க. அதான் முதல்ல அது புள்ளியார் ரிப்போர்ட்டு அதை விதையை போட்டவர் திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி தான் வழங்கினாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எஃப்ளூயன்ட் பிளான்ட்டை போட்டு அவங்க ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அது அந்த 160 கோடி வந்து பாலாத்தில் கலக்குது அப்படின்னு தான் இல்லை. அந்த மாதிரி யாராவது தவறு செஞ்சால் அவங்க கம்பெனி சீல் வச்சிடுறாங்க. அதையும் மீறி இப்போ தவறு யாரோ செய்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு நாளைக்கு போச்சுன்னா நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வரையும் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சீல் வச்சிடுறாங்க. இது வந்து கேன்சர் வந்து ஒரே நாளில் பூமிக்கடி வந்து எதுவும் வரக்கூடிய விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட எப்போ வந்து இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுதோ இதனால தான் ஆட்சினத்துக்கு எந்த விதமான ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃபும் இல்லை. வித்தவுட் எனி ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் நம்ம அதை பேச முடியாது. பேசுகிறதும் தவறு. அது அவங்க சும்மா அரசியல் காரணத்துக்கோசம் நம்ம வாயில் சொல்லிட்டு போகிறது வேறு. ஏன்னா இது லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன உண்மைத்தன்மைன்றது அரசாங்கம் வந்து அதை ஆய்வு செஞ்சு தான் அதை முடிவெடுக்கல. அப்படியே வந்து நம்ம வாய்க்கு வந்த மாதிரி நம்ம அப்படியே சொல்லிட்டெல்லாம் நம்ம போக முடியாது. ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜில் தலைவர் கலைஞர் ஆட்சி இருந்தப்போ 160 கோடி மானியம் வாங்கி இந்த திட்டத்தை வந்து அன்றைக்கி செயல்படுத்த ஆரம்பிச்சது. இன்றைக்கி வரைக்கும் அது கண்டினியூஸ் ப்ராசஸாக அரசாங்கம் மாற எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த எஃப்ளூயன்ட் பிளான்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜில் இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. இந்த ஆற்காடுடைய நகரத்தில் மிகப்பெரிய டிராஃபிக் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து மையத்தில் இருக்குது, அதனால தான் அந்த டிராஃபிக் இருக்குதுன்னு சில பேரால் மட்டும் சொல்ல முடியுது. அதனால் இப்போ இருக்கிற டிப்போ இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வச்சா டிராஃபிக், அதாவது புறநகருடைய பஸ்ஸெலாம் அங்கேருந்து போயிடுவாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது ஆற்காடு ஒன்றும் பெரிய மாநகராட்சி கிடையாது, இது ஒரு சின்ன நகராட்சி. டிராஃபிக் வரது காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து திருவாரூர் போகிற வெஹிக்கிள்ஸ், அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய சென்னைக்கு போகிற வெஹிக்கிள்லாம் பெரிய வெஹிக்கிள், அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வெஹிக்கிள்லாம் வந்து இப்படி தான் போயாகும். பெரிய 16 வீல் வண்டி, 18 வீல் வண்டி, 26 வீல் வண்டியெல்லாம் இப்படி தான் போகிறாங்க. அப்படி போகிறப்போ அவங்க திரும்புறப்போ அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது இயற்கையாக. இப்போ புறவழிச்சாலை வந்துட்டா 50% டிராஃபிக் அதில் போய்டும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஜாம்ங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. புறநகர் பேருந்துலையும் அந்த பெரிய வெளியே இருக்க அவுட்டர் டிப்போ வந்து வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த இதில் புறநகர் பேருந்து அமைக்கணும்னு அதையும் ஒரு 10 கோடி ஒன்றா கொடுத்துருக்கேன். அது புறநகர் பேருந்துலையும் அமைக்கிறதுக்கு அந்த டிப்போ வந்து வேறு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கரெக்டான சூழ்நிலைகள் ஒன்றும் அமைஞ்சு வரல. ஏன்னா டிப்போ மாற்றுறது அவ்வளோ இட்ஸ் நாட் நினைச்ச நேரத்தில் அப்படியே மாற்றிட முடியாது. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். துயரமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து மக்களால் சொல்ல மாட்டோம். எதிர்க்கட்சி முன்னாள் எம்எல்ஏ கூட இந்த விஷயம் சொன்னார். ஆற்காடு சுற்றிய பகுதிகளில் கேன்சர் மற்றும் திருநங்கைகள் வந்து அதிகமாக வந்து தோல் கழிவில் வருதில்ல, அந்த கழிவினால் வர அந்த தண்ணியை குடிச்சதுனால தான் வந்து குரோமியம் என்ற ஒரு கெமிக்கல் மூலியமாக தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்க, அதை விட இன்னொரு என்னன்னா எக்ஸ்எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா 500 கோடி ரூபாய்க்கு வந்து எங்கள் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் 500 கோடி ரூபாய் சுத்திகரிப்பு நிலையம் வச்சாங்க. இந்த ஆட்சியில் வந்து சரியாக செயல்படல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து எஃப்ளூயன்ட் பிளான்ட் அவங்க எதை வச்சு ஆற்காடு பாலாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆற்காடு, அந்த பக்கம் இருக்கிறது ராணிப்பேட்டை
ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ஆற்காடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. எல்லா தொழிற்சாலைகளுமே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா 1989 டேல்கோன்னு ஒரு விஷயம் வந்து பாலாத்தில் கலக்குது அப்படின்னு தான் இல்லை, அந்த மாதிரி யாராவது தவறு செஞ்சால் அவங்க கம்பெனி சீல் வச்சிடறாங்க. அதையும் மீறி இப்போ தவறு யாரோ செய்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு நாளைக்கு போச்சுன்னா நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வரையும் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சீல் வச்சிடறாங்க. இது வந்து கேன்சர் வந்து ஒரே நாளில் பூமிக்கடி வந்து எதுவும் வரக்கூடிய விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட எப்போ வந்து இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுதோ இதனால தான் ஆட்சியத்துக்கு எந்த விதமான ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃபும் இல்லை. வித்தவுட் எனி ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் நம்ம அதை பேச முடியாது, பேசுறதும் தவறு. அது இப்போ ஆற்றில் வந்து மணல் அள்ளுவதை பற்றி நிறைய சொன்னாங்க. அது வந்து ஏடிஎம்கே ஆட்சியை விட டிஎம்கேல தான் அதிகமான மணல் அள்ளினாங்கன்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. எப்போ எந்த வருஷம்? இந்த கடந்த வருஷம் 5 வருடங்களில் 2011 16 வரைக்கும் அவங்க ஃபுல்லாக ஆற்றுல மணல் எடுத்தாங்க. 2016 அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கும் அதிமுக ஆட்சி காலத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக மணல் அள்ளினாங்க. 2021 இன்றைக்கி தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த அதிகாரப்பூர்வமாக இதுவும் மணல் குவாரியும் ஆற்காடு தொகுதியில் ஸ்டார்ட்டு பண்ணலை. இது இன்றைக்கி தேதி 28/2025 நவம்பர். இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க. எதிர்கட்சி முன்னாள் எம்எல்ஏ வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சார். இல்லைன்னா இது நான் சொல்கிறது உண்மையாக நீங்களே விசாரிச்சுக்கிங்க. உண்மையாக போய் நீங்களே விசாரிச்சுங்க. கேட்கும் போது கூட நிறைய பேர் சொன்னாங்க இங்கே டிச்சி இஷ்யூ ரொம்ப இருக்குது. அந்த 3 கால்வாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆற்று நீர் போகிற கால்வாய், அது காவா தண்ணி போகிற கால்வாய் இல்லை. பாலாத்துலேருந்து அந்த தண்ணி இதில் போயிட்டு இருந்த கால்வாய் காலப்போக்கத்தில் அது அப்படியே மாறி 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 மக்கள் தொகை பெருக்கும், ஜனங்களுடைய அந்த கழிவுகள்லாம் வந்து அதில் சேர ஆரம்பித்து கழிவுநீர் கால்வாயாக மாறிடுச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரும் சிறப்பு செயலர் திட்டத்துறை மூலமாக இங்கே எங்களுடைய அமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும். எல்லாம் ஒருங்கிணைந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 18 கோடி ரூபாய் அதுக்கு சேங்ஷன் வந்து டெண்டரே வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நாளில் அந்த வேலையை தொடங்க போகிறோம். அதான் சார், இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அகெயின் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெற்றி பெற எங்களை வாழ்த்துக்கள். உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் மூலம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சார். நன்றி, வணக்கம் சார்.